IELTS எக்ஸாம் எழுதக்கூடிய ஒருவர் குறிப்பாக IELTS ரைட்டிங்கில் பேண்ட் ஸ்கோரை கூட்டிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால், உதாரணத்துக்கு ஒருவர் ஆங்கிலத்தில் IELTS எக்ஸாம் எழுதும்போது அவர் பெரும்பாலும் இந்த பேண்ட் ஸ்கோர் 4 அல்லது 5 பெறக்கூடிய ஒரு ஆளாக இருப்பார். இந்த 4-5 ஏன் அவர் எடுக்கிறார்ங்கிறதுக்கான அடிப்படை அவர் விளங்குவாராக இருந்தால், அதை எவ்வாறு நாங்கள் 6ஆக மாற்றலாம்ங்கிற விடயத்தை அவர் கருத்தில் கொள்ளும் போது அவரால் பேண்ட் ஸ்கோர் 6 என்பது இலகுவாக எடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆகவே அந்த அடிப்படையில் பேண்ட் ஸ்கோர் 4 அல்லது 5 இருக்கிற ஒரு ஆளை எவ்வாறு நாங்கள் பேண்ட் ஸ்கோர் 6க்கு மாற்றலாம், IELTS எக்ஸாமில் ஸ்பெஷலாக ரைட்டிங் எக்ஸாமில் அவர் எப்படி தன்னோட பேண்ட் ஸ்கோரை 4 அல்லது 5ல் இருக்கிற ஒரு ஆளை எப்படி நாங்கள் 6க்கு மாற்றலாம், அதுக்கான அடிப்படைகள் என்ன என்பது தொடர்பாக பார்ப்போம். அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும், கேம்பிரிட்ஜ் எக்ஸாம் சிஸ்டத்தில் IELTS எக்ஸாம் ஒரு மிக முக்கியமான ஒன்று. அந்த அடிப்படையில் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த எக்ஸாமை சிஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதில் ஆன்சர்ஸ்களுக்கான பேண்ட் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஆன்சர் ரைட்டிங்னு சொன்னால் அந்த ரைட்டிங்கில் சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. அந்த எக்ஸாமினேஷன்ஸில் அவங்க எக்ஸாமினர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த க்ரைட்டீரியாஸை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணும்போது அதில் அவங்களோட ரைட்டிங் எந்த லெவலில் இருக்குங்கிறத பொறுத்து அதுக்கான பேண்ட் ஸ்கோர் அமைகிறது. ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் இதுவரைக்கும் ஆங்கிலத்தில் IELTS எக்ஸாமில் பல தடவைகளில் தோற்றியிருப்பீங்க. அந்த IELTS ரைட்டிங்கில் உங்களோட பேண்ட் ஸ்கோர் 4 அல்லது 5ல் தான் இருக்குது, ஏன் எனக்கு 6 வருது இல்லை அப்படியான ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்குமாக இருந்தால் அந்த கேள்விக்கான விடையாக இந்த வீடியோ அமையும். ஆகவே இதை நாங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலாவது, பேண்ட் ஸ்கோர் IELTS எக்ஸாமில் நீங்கள் 6 எடுக்க வேண்டுமாக இருந்தால் என்னென்ன விடயங்களை நீங்கள் கருத்தில் கொள்ளணும். குறிப்பாக முதலாவது நீங்கள் கருத்தில் கொள்ளக்கூடிய விஷயம் டாஸ்க் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லக்கூடிய டாஸ்க் அச்சீவ்மெண்ட்ங்கிற ஒரு பகுதி இருக்குது. அதாவது இந்த எக்ஸாமில் கேட்கப்படக்கூடிய அந்த கேள்விக்கான விடைகளை நாங்கள் எழுதும்போது அந்த விடைகள் எப்பயுமே கேள்வியோடு தொடர்பட்டதாக இருக்கணும். நாங்கள் சொல்லுவாங்க ரெலவெண்ட்னு சொல்லுவாங்க, அது ரெலவெண்ட்டாக இருக்கணும். அதே நேரத்தில் நீங்கள் அந்த ஆன்சர்ஸை எப்பயுமே எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கான சப்போர்ட்டடான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்து அதை நீங்கள் விளங்கப்படுத்தி அந்த விடைகளை நீங்கள் எழுதணும். அப்படி எழுதும்போது தான் அந்த IELTS எக்ஸாமில் உங்களோட பேண்ட் 6 டாஸ்க் ரெஸ்பான்ஸுக்கு கிடைக்கும். அப்படி நீங்கள் எழுதும்போது அங்கே கட்டாயம் உங்களோட அந்த ரைட்டிங் ஃப்ளோவில் ஒரு கிளியர் ஃப்ளோ ஒன்று இருக்கணும், அந்த கிளாரிட்டி ஒன்று இருக்கணும். அப்படி ஒரு கிளாரிட்டி ஒன்று இருக்குமாக இருந்தால், அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்குமாக இருந்தால், எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டு அந்த விடயம் விளங்கப்படுத்தப்பட்டிருக்குமாக இருந்தால் அது பேண்ட் ஸ்கோர் 6க்கு வழிவகுக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அது பேண்ட் ஸ்கோர் 4 அல்லது 5க்கு வரும். அதே போல இரண்டாவது விடயம்தான் கொஹியரன்ஸ் அண்ட் கொஹீஷனுங்கிற இரண்டாவது பகுதி. இந்த பகுதியை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஆங்கிலத்தில் IELTS எக்ஸாமில் நீங்கள் ரைட்டிங்கில் டாஸ்க் 1ஆக இருந்தாங்க தான், டாஸ்க் 2ஆக இருந்தாங்க தான் உங்களோட விடைகளை நீங்கள் எழுதும்போது கட்டாயம் அங்கே ஒரு பேராகிராஃபுக்கும் இன்னும் ஒரு பேராகிராஃபுக்கும் இடையில் ஒரு கனெக்டிவிட்டி ஒன்று இருக்கணும். அந்த கனெக்டர்ஸை நீங்கள் பாவிச்சு லாஜிக்கலி ஆர்கனைஸ் பண்ணி உங்களோட விடயங்களை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய மாதிரி உங்களோட ஆர்டிகிள்ஸ் அல்லது உங்களோட ரைட்டிங்ஸ், உங்களோட எஸ்ஸே அல்லது டாஸ்க் 1க்குரிய டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் எழுத வேண்டும். உங்களோட ரைட்டிங்கை நீங்கள் எழுதணும். இப்போ அந்த அடிப்படையில் எப்பயுமே உங்களுக்கு தெரியும், ஒரு பந்தி எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த பந்தியில் முதலாவது வசனம் டாபிக் சென்டென்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த வசனம் நாங்கள் டிக்ளேர் பண்ணுவோம் ஜெனரலான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக. அந்த வசனத்தோட தொடர்படுத்தி சப்போர்ட்டடாக நீங்கள் சில சப்போர்ட்டிவ் பாயிண்ட்ஸை கொண்டு அதுக்கான எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் ஆடிங் டீட்டெயில்ஸாக கொண்டு வரீங்க. அந்த அடிப்படையில் ஒரு பாயிண்ட்ஸை நீங்கள் டிக்ளேர் பண்ணக்கல, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கல, டு பிகின் வித் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் ரெண்டாவது பாயிண்ட்ஸை நீங்கள் ரெண்டாவது பாயிண்ட்ஸை அதே பேராகிராஃபில் நீங்கள் சொல்லும்போது அங்கே நீங்கள் கட்டாயம் மோர் ஓவர் என்று சொல்லி நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ரெண்டாவது பாயிண்ட்ஸை மோர் ஓவர் என்று சொல்லித்தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். இப்படி நீங்கள் முதலாவது பாயிண்ட்ஸையும் ரெண்டாவது பாயிண்ட்ஸையும் லாஜிக்கலி ஆர்கனைஸ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணும்போது நிச்சயமாக அந்த பந்தி ஒரு முழுமையான ஒரு பந்தியாக வரும். கட்டாயம் நீங்கள் ஒரு பாயிண்ட்டை நீங்கள் விளங்கப்படுத்தக்கல, உதாரணங்களை ஃபார் எக்ஸாம்பிள் அல்லது ஃபார் இன்ஸ்டன்ஸ் என்று சொல்லி அல்லது டு இலஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யலாம், அந்த விஷயங்களை நீங்கள் உதாரணங்கள் மூலமாக விளங்கப்படுத்தலாம். ரைட், இப்படி நீங்கள் இந்த பந்தியை நீங்கள் ஒழுங்குபடுத்தக்கல
இந்த வசனங்கள் ஒரு சிஸ்டமாக ஒழுங்குபடுத்தப்படும் போது நிச்சயமாக உங்களோட வசன அமைப்பு முறை வந்து சரியாக இருந்தாலும் இந்த கொஹீரன்ஸ் அண்ட் கொஹீஷனுங்கிற இந்த பகுதி லாஜிக்கலி கனெக்ட் பண்ணப்படாமலுக்குமாக இருந்தால் உங்களோட பேண்ட் ஸ்கோர் வந்து 4 அல்லது 5க்கு வரும். அது வந்து லாஜிக்கலி ஆர்கனைஸ் பண்ணப்படுமாக இருந்தால் உதாரணத்துக்கு டு பிகின் வித் ஸ்டார்ட் பண்ணி மோர் ஓவர் என்று கொண்டு போகிறீங்க. அடுத்த பந்திக்கு போகும்போது அதே தொடர்பாக இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் த மீன் டைம் அல்லது மீன் வைல்னு சொல்லி நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அதே இது ஆப்போசிட் ஐடியாவாக இருந்தால் ஒன் தி அதர் ஹேண்ட் அல்லது ஹவெவர் என்று சொல்லி நீங்கள் அந்த விடயங்களை சொல்லலாம். ஒரு விடயத்தை நீங்கள் வலியுறுத்தக்கல அந்த வலியுறுத்தப்படுற அந்த விடயங்கள் தொடர்பாகவோ நீங்கள் எப்படி அந்த அந்த கனெக்ஷனை ஏற்படுத்துறீங்க உங்களோட பேண்ட் ஸ்கோர் வந்து அமைகிறது. மூணாவது விஷயம் வந்து லெக்சிக்கல் ரிசோர்சஸ். இந்த லெக்சிக்கல் ரிசோர்சஸ்ங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால் ஆங்கிலத்தினுடைய அந்த வொக்காபுலரியை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக எங்களோட நாளாந்த வாழ்க்கையில் காமனாக பாவிக்கக்கூடிய சொற்களை நாங்கள் சொல்கிறோம் காமன்லி யூஸ்ட் வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறது. இந்த வேர்ட்ஸை நீங்கள் பாவிச்சு வசனங்களை உருவாக்கும் போது உங்களோட பேண்ட் ஸ்கோர் வந்து 4 அல்லது 5க்குள்ளே தான் இருக்கும், 4ல் தான் இருக்கும். அப்போ இந்த பேண்ட் ஸ்கோரை நீங்கள் அப் பண்ணனமாக இருந்தால் கட்டாயம் நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் லெஸ் காமன்லி யூஸ்டு வொக்காப், அதாவது சாதாரணமாக பாவிக்கிற சொற்கள்ல இருந்து ஒரு அட்வான்ஸ்டு வொக்காபுலரியை நீங்கள் என்ன செய்யணும், காமன்லி பாவிக்காத லெஸ் காமன்லி யூஸ் பண்ணக்கூடிய வொக்காபுலரியை நீங்கள் பாவிக்கணும். உதாரணத்துக்கு குட்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் சூப்பர்ப்னு சொல்கிறது, ரைட். அதே போல் பிக்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஹியூஜ்னு சொல்கிறது அல்லது ஜைகான்டிக்னு சொல்கிறது, ரைட். அதே போல் இம்பார்ட்டன்ட் சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் க்ரூஷியல்னு சொல்கிறது அல்லது வைட்டல்னு சொல்கிறது. கிவ்னு சொல்கிற வினை சொல் எடுத்தீங்கன்னா கிவ்னு சொல்லாமலுக்கு நீங்கள் ப்ரொவைடுன்னு சொல்கிறது, கெட்டுன்னு சொல்லாமலுக்கு நீங்கள் ஒப்டைன்னு சொல்கிறது. இவ்வாறு நீங்கள் ஒரு சொல்லை நீங்கள் வசனத்தில் பாவிக்கும் போது நீங்கள் கொஞ்சம் அதில் ஒரு குறிப்பிட்ட டேக் பெயின் டு பிரிங் சம் அன் அட்வான்ஸ் வொக்காப். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு வலிந்து இழுத்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அட்வான்ஸான அந்த வொக்காபுலரியை நீங்கள் வசனத்துக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணி உங்களோட ஆங்கிலத்தினுடைய தரத்தை அதிகரிக்கக்கூடிய மாதிரி லெஸ் காமன்லி யூஸ்ட் வொக்காப்பை வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அவ்வாறு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அது அதிகரிக்கும் போது உங்களோட பேண்ட் ஸ்கோர் வந்து 6ஆக மாறும். அவ்வாறு நீங்கள் லெஸ் காமன்லி யூஸ்ட் வொக்காப் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணல நார்மலான சொற்களை தான் பாவிக்கிறேன்னு சொன்னால் உங்களோட அந்த வொக்காபுலரிக்குரிய லெக்சிக்கல் ரிசோர்ஸுக்குரிய பேண்ட் ஸ்கோர் வந்து 5 அல்லது 4ல் தான் இருக்கும். ஆகவே நீங்கள் எப்படி எழுதினாலும் உங்களோட ஸ்கோர் வந்து அப்பாகாது. விஷயத்தை நீங்கள் கருத்தில் கொள்ளணும். 4வது கிரைட்டீரியா கிராமட்டிக்கல் ரேஞ்ச் அண்ட் அக்யூரசிங்கிறது. இதை நீங்கள் மிக முக்கியமாக நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். ஆங்கிலத்தில் வசனத்தை நாங்கள் 2 விதமாக அமைக்கலாம். ஒன்று சாதாரண வசன அமைப்பு முறைகள், இன்னொன்று கம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறது. எப்பயுமே நீங்கள் சாதாரண வசன அமைப்பு முறைகளுக்கு நீங்கள் போகும்போது அங்கே வந்து சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட்டுங்கிற அந்த வசன அமைப்பு ஒழுங்குக்குள்ளே தான் அந்த வசனம் இருக்க போகுது. இதை நீங்கள் ஒரு கம்ப்ளெக்ஸாக மாற்றக்கல இன்னும் ஒரு சென்டென்ஸோட ஜாயின் பண்ணக்கல இந்த கண்டிஷனல் பேஸ்டில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உதாரணத்துக்கு இஃப் கண்டிஷன்ஸை பாவிக்கிற மாதிரி வென்னை நீங்கள் பாவிச்சிங்கன்னு சொன்னால் வென், வைல், தோ, ஓல்தோ, ஆஸ், சின்ஸ் இப்படியான சொற்களை நீங்கள் பாவிக்கும்போது அந்த வசனம் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இன்னொரு வசனத்தில் தங்கியிருக்கு. இப்போ இப்படி தங்கியிருக்கக்கூடிய அந்த வசன அமைப்பு முறைகளை நாங்கள் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் சொல்கிறது. அப்போ சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் வந்து பொதுவாக உங்களுக்கு தெரியணும் ஒரு வசனத்தை இன்னொரு வசனத்தில் இணைக்கிறதுக்கு பாவிக்கிற கன்ஜங்ஷன்ஸ். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸும் வசனத்தை இன்னொரு வசனத்தில் இணைக்கும், ஆனால் அது வந்து கம்பவுண்ட் சென்டென்ஸாக மாறும். அப்போ கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸை விட நாங்கள் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸாக வரக்கூடிய இந்த டிபெண்டன்ட் க்ளோஸில் வரக்கூடிய அந்த கன்ஜங்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பாவிச்சு வசனங்களை கம்ப்ளெக்ஸாக மாற்றலாம். இதற்கான அடிப்படையான வீடியோக்களை நாங்கள் அப்புறம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதே போல் ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸில் நீங்கள் பாவிச்சு ஒரு வசனத்தில் நீங்கள் கம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் உருவாக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு ஆளை பற்றி நீங்கள் கதைக்க போகிறீங்கன்னா அவரை தொடர்ந்து கதைக்கும் போது ஹீன்னு சொல்லாமலுக்கு ஹூன்னு சொல்லி கனெக்ட் பண்ணுறது. அதே போல் ஒரு பொருளை பற்றி கதைக்கிறீங்கன்னா அதை பற்றி தொடர்ந்து கதைக்கும் போது இட்டுன்னு சொல்லாமல் விச்சுன்னு சொல்கிறது. அதே போல் ஒரு இடத்தை பற்றி கேட்க போகிறீங்கன்னு சொன்னால் அந்த இடத்தை நீங்கள் தேயாண்டு சொல்லாமலுக்கு அந்த இடத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணி கதைக்கல வேண்டு ஸ்டார்ட் பண்ணி அந்த வசனங்களை கண்டினியூ பண்ணுறது. இப்படி வசனங்களை கம்ப்ளெக்ஸாக நீங்கள் மாற்றி வசனங்களை உருவாக்கும் போது அந்த வசன அமைப்பு முறைகள் கம்ப்ளெக்ஸாக இருக்கும்போது அது பேண்ட் ஸ்கோர் 6 தரும். அதே நேரத்தில் நீங்கள் அந்த வசனங்கள் சிம்பிள் சென்டென்ஸாக இருக்கும்போது அது பேண்ட் ஸ்கோர் 4 தரும். ஆகவே உங்களோட ரைட்டிங்கை நீங்கள் எப்படி அமைச்சு கொள்றீங்கிற பொறுத்து உங்களோட இலக்கண அடிப்படையை பொறுத்து நீங்கள் ஆக்டிவ் வாய்ஸை விட பேசிவ் வாய்ஸுக்கு கூட முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் வசனங்களை உருவாக்கும் போது அங்கே வந்து வசனங்கள் வந்து
கம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸோட ரேஞ்ச் வந்து நீங்கள் தொடர்ந்து ஆக்டிவில் எழுதாமலுக்கு பெசிவும் ஆக்டிவும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எழுதுறீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல அந்த ரேஞ்ச் வருது. ஆகவே இந்த ரேஞ்சை நீங்கள் கொண்டு வரும்போதும் உங்களோட பேண்ட் ஸ்கோர் கூடும். அதே போல் கட்டாயம் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் உங்களோட கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ். அதாவது கிராமர் மிஸ்டேக்ஸுங்கக்கில் சிம்பிள் டென்ஸ், கண்டினியூஸ் டென்ஸ், பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் அந்த வேர்போட ஃபார்ம்ஸ், அதில் பாவிக்க வேண்டிய ஸ்ட்ரக்சர், பெசிவ் வாய்ஸில் ஸ்ட்ரக்சர், இது விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சரியாக உள்வாங்கி அதுக்கான வசன அமைப்பு முறைகளை ஒழுங்குபடுத்தணும். அதே போல் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸை நீங்கள் பொதுவாக சொற்களோட தொடர்படுத்தி நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். அதே போல் பங்க்சுவேஷன் மிஸ்டேக்ஸ், இந்த விஷயங்களையும் நீங்கள் கருத்தில் கொள்ளும்போது உங்களோட மிஸ்டேக்ஸ்கள் வந்து கூடும்போது உங்களோட பேண்ட் ஸ்கோர் வந்து குறையும். ஆகவே நீங்கள் பேண்ட் ஸ்கோரில் கருத்தில் கொள்ளுமாக இருந்தால் கட்டாயம் உங்களோட கிராமர் மிஸ்டேக்ஸ், உங்களோட பங்க்சுவேஷன் மிஸ்டேக்ஸ், உங்களோட ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸில் நீங்கள் பெரும்பாலும் குறைத்து அல்லது மினிமைஸ் பண்ணப்பட்ட நிலையில் உங்களோட ரைட்டிங்கை நீங்கள் ஒழுங்குபடுத்தி கொள்ளணும். ரைட், இவ்வாறு நீங்கள் ஒழுங்குபடுத்தும் போது நிச்சயமாக உங்களோட பேண்ட் ஸ்கோர் வந்து அதிகரிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் 4 அல்லது 5 இருக்கிற 6க்கு மாறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. ஓவராலாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பேண்ட் ஸ்கோர் வந்து எப்பயுமே டாஸ்க் ரெஸ்பான்ஸ் 6ஆக இருந்து கொஹியரன்ஸ் அண்ட் கொஹீஷனுங்கிற அந்த அமைப்பு நீங்கள் ஒழுங்குபடுத்துகிற ஸ்ட்ரக்சரலி லாஜிக்கலி அரேஞ்ச் பண்ணுற அந்த பகுதி 6ஆக இருந்து லெக்சிக்கல் ரிசோர்ஸஸ் வந்து உங்களுக்கு 5ஆக இருந்தால், அதாவது உங்களோட வொக்காபில் வந்து நார்மலாக நீங்கள் பாருங்க லெஸ் காமன்லி யூஸ் போடாமல் நீங்கள் காமனாக ஜெனரலாக பாவிக்கிற சொற்களை நீங்கள் பாவிப்பீங்களாக இருந்தால் உங்களோட வேர்ட்ஸுக்கு வந்து இங்கே அல்லது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸில் வருமாக இருந்தால் அங்கே வந்து பேண்ட் ஸ்கோர் 5 தான் வரும். அதே போல் கிராமட்டிக்கல் ரேஞ்ச் அண்ட் அக்யூரசி, நீங்கள் கிராமட்டிக்கலி எல்லாமே அக்யூரசி ரேஞ்ச் எல்லாமே இருக்குது, கம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்கீங்கன்னு சொன்னால் அங்கே 6 வரும். அது குறையும் போது அது வந்து 5ஆக 4ஆக மாறும். பொதுவாக உங்களுக்கு இப்போ இந்த ஸ்கோரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டாஸ்க் ரெஸ்பான்ஸ் வந்து 6 எடுத்திருக்கிறாரு, கொஹியரன்ஸ் கொஹீஷன் 6 எடுத்திருக்கிறாரு, லெக்சிக்கல் ரிசோர்ஸஸ் வந்து 5 எடுத்திருக்கிறாரு. அதே போல் கிராமட்டிக்கல் ரேஞ்ச் அண்ட் அக்யூரசியில் வந்து 6 எடுத்திருக்காருன்னு சொன்னால் இந்த பேண்ட் ஸ்கோர் வந்து நீங்கள் மொத்தமாக கால்குலேட் பண்ணும்போது இங்கே 23 வரும். இந்த 23 4ஆல் பிரிக்கும் போது அங்கே வந்து 5.75 வரும். இந்த பேண்ட் ஸ்கோரை நீங்கள் வந்து 5.75 அவங்க எப்படி தருவாங்கன்னா 5.5 தருவாங்க. ஆகவே நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், உங்களோட டாஸ்க் ரெஸ்பான்ஸில் நீங்கள் 6 எடுக்கிறதுக்கு முற்படும் போது, கொஹியரன்ஸ் அண்ட் கொஹீஷனில் 6 எடுக்கிறதுக்கு முற்படும் போது உங்களோட வொக்காபுலரியை நீங்கள் அட்வான்ஸ்டாக மாற்றி அங்கேயும் நீங்கள் 6ஆக மாற்றக்கூடியதாகவும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதக்கூடியதாகவும் நீங்கள் மாற்றிக்கொள்ளணும். கிராமட்டிக்கல் ரேஞ்ச் அண்ட் அக்யூரசிங்கிறதுல கம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸை நீங்கள் பாவிச்சு அதையும் 6ஆக மாற்ற பார்க்கணும். இவ்வாறு மாற்றும் போது தான் உங்களுக்கான அந்த பேண்ட் ஸ்கோர் 6ங்கிறது வாரத்துக்கான சந்தர்ப்பம் இருக்குது. ஆகவே இந்த விடயங்களை நீங்கள் கருத்தில் கொண்டு உங்களோட டாஸ்க் 1, டாஸ்க் 2ங்கிற இந்த 2 பகுதியிலையும் IELTS எக்ஸாம் நீங்கள் முறையாக இந்த 4 கிரைட்டீரியாவையும் உள்வாங்கி கருத்தில் கொண்டு நீங்கள் பயிற்சிகளை செய்து எழுதும்போது நிச்சயமாக உங்களோட பேண்ட் ஸ்கோர் வந்து 4 அல்லது 5 இருக்கிற 6ஆக மாறுறதுக்கான அதிகளவான சந்தர்ப்பம். இதுக்கான கோச்சிங்கை, இதுக்கான பயிற்சிகளை முழுமையாக வழங்குறதுக்கு தேவையான சகல ரிசோர்ஸ் மெட்டீரியல்ஸ்லேருந்து கோச்சிங் கைடன்ஸ்லேருந்து என்னால் வழங்க முடியும். அதில் தொடர்பான ஆர்வம் உங்களுக்கு இருக்குமா இருந்தால் கமெண்ட்டில் IELTS படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிற விஷயத்தை நீங்கள் தெரியப்படுத்தி கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள். அதே போல் இந்த பேண்ட் டிஸ்கிரிப்ஷன் தொடர்பான PDF வந்து உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அதையும் கமெண்ட்டில் பதிவிடுங்க. இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன்.